Hi viewers, welcome back to my channel Sauce and Spices. Naam is SHANTHINI YOGANANDHAN. இன்னைக்கு நம்ம chilli chicken in sweet sauce அத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு. புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து இன்னைக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வருதுன்னு ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம அப்படி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம கண்டிப்பாக முதல்ல எல்லாமே எடுத்து வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சாஸஸ்லாம் வந்து இதே தான் இருக்கணும்னு இல்லை. பிகாஸ் இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு எதுனா ஸ்வீட் சாஸஸ் அந்த மாதிரி இருந்தால். இப்போ பாருங்கள், சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நான் இந்த சிக்கன் கூட வந்து கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். நான் வந்து ஆயில் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வேணால் ஆயில் சேர்த்துட்டு கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் அப்படியே தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி குக் பண்ணணும். அதை அப்படியே நல்லா வேகணும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வெந்துடும். ஸோ கொஞ்சம் நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி நம்ம அடி பிடிக்காமல் குக் பண்ணி எடுக்கணும். மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் அதுவாகவே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த நல்ல சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் அப்புறமா வந்து சாஸஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ்வில் வைக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிறேன் நான், வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதுவும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் இது வந்து எப்படின்னா கைவிடாமல் நம்ம கலக்கணும். இது வந்து அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. ஸோ அதனால் கைவிடாமல் கலக்குங்க. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் திக்காக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த சாஸை வந்து குக் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்க்கறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா அது ஒரு மாதிரி ஷைனிங்காக வரும் அந்த டெக்ஸ்சர். அந்த மாதிரி அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்போ நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள், இல்லை கிளாஸியாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அந்த மாதிரி பண்ணுற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி நல்லா பபிள்ஸும் வந்துடுச்சு, எடுத்துடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சாஸ்பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம இருக்கிற ஜூண்டு நான் வந்து சுகர் போடுறேன். உங்களுக்கு போடணும்னா உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் அந்த கலர் வரும், கேரமலைஸ்ட் ஆகிட்டு வரும் அது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து சுகர் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நான் கேஷ்நட் ஆட் பண்ணுவேன். இல்லையே நீங்கள் ஃபஸ்ட்டே கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, எப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கேப்சிகம் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா சில்லியும் போட்டிருக்கேன், கேப்சிகமும் போட்டிருக்கேன். பாருங்க, மெலிசாக ஸ்லிட் பண்ணிவிட்டு சில்லிஸும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தி போட்டுக்கலாம். சில்லிஸ்லாம் காரமாகவும் இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருக்கணும். பைனாப்பிள்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் பைனாப்பிள், டின் பைனாப்பிள் தான் இது. அது கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மி கூட பண்ணிக்கலாம்.
பட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஒன்றுமே தெரியாது நீங்கள் பைனாப்பிள் போட்டிருக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கார்லிக் பவுடர் போடுறேன். நீங்கள் வந்து இந்த பவுடர் இல்லைன்னா சும்மா இடித்து கூட போடலாம். பூண்டு இடித்து கூட நீங்கள் ஃபஸ்ட் டேஸ்ட்டே சேர்த்துடலாம். ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சிக்கன் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மொத்தமாக ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் சும்மா நான் வதக்குனதுக்கப்புறமா இப்போ நான் வந்து சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாஸை ஊற்றுறேன். இப்போது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சுகர் அப்புறமா ஸ்வீட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் சால்ட்டு ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மேலே, இல்லைன்னா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எதனா ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மேலே. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்ம டிஷ்ஷை. சிக்கன் இன் ஸ்வீட் சாஸ் முடிஞ்சிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மெயில் அனுப்புங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபோட்டோஸ், அந்த ரெசிபியோடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் வந்து இதை ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.